வேலி அடைத்து நான் பாதுகாப்பேன். அதுதான் அந்த உடன்படிக்கை. நீ எப்போ வேணா என்னை கூப்பிடலாம், அந்த சமயத்துல நான் வந்து உனக்காக நான் நிற்பேன். அதுதான் அந்த உடன்படிக்கையின் அர்த்தம். ஆபிரகாம் காலத்துல தேவன் விருத்த சேதனம் என்கிற ஒரு உடன்படிக்கையை அவனுக்கு கொடுத்தார். மோசேயின் காலத்துல அப்பவும் விருத்த சேதனம் இருந்தது. அதோடு கூட நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கணும், 10 கற்பனைகளை கடைபிடிக்கணும், பல பலிகள் செலுத்தணும், பஸ்காவை அனுசரிக்கணும். இப்படி அநேக காரியங்கள் மோசேயின் காலத்துல அவர்களுக்கு பிரமாணமாக கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த புதிய உடன்படிக்கையில இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம விருத்த சேதனம் பண்ணணும், பஸ்காவை அனுசரிக்கணும், பலி செலுத்தணும், கட்டளைகளை கடைபிடிக்கணும், நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளணும், இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் நமக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து